10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.36 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. அதாவது கணக்கில் 300க்கும் 600க்கும் இடையில் இருக்கிற 7ஆல் வகுபடுற இயல் எண்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதோட கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? இதுக்கு நம்ம ஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் எல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் என் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கூடுதல் எஸ்என் கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? கண்டுபிடிப்போமா? தீர்வு 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் இயல் எண்கள். ஃபஸ்ட்டு 300 7ஆல் வகுத்து பார்க்கணும். சரியாப்பா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 300 7ஆல் வகுக்கணும். 30 எடுத்துக்கிறீங்க. 4 28, மிச்சம் 2, 0 கீழே இறக்குறோம் 20, 7 14, மிச்சம் 6 கிடைக்கிது. சரியா? 7 இருந்தால் 7ஆல் வகுப்படும், ஆனால் 6 இருக்குது. அப்போ 1 கூட இருந்துச்சுன்னா அந்த எண் 7ஆல் வகுப்படும். அப்படித்தானப்பா? அப்போ 300 + 1 7ஆல் வகுப்படும், 301. அப்போ 301 ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்து 7ஆல் வகுப்படும் எண்ணா 7 கூட்டிக்கணும். அப்போ 308. அதுக்கடுத்து 7ஆல் வகுப்படும் எண்ணா அதோட 7 கூட்டினோம்னா அதுவும் வகுப்படும். அப்போ 315. அப்படியே கம்மா போட்டு டிட்டோவாக வச்சிடணும். சரியா? அதுக்கடுத்து 600 7ஆல் வகுத்து பார்க்கணும். 600 ÷ 7. 60 எத்தனை தடவை அடங்கும்? 8 தடவை 56, மிச்சம் 4. 0 இறக்குறீங்க 40, 5 தடவை 35. சரியா? மிச்சம் 5 கிடைக்கிது. அப்போனா 600லேருந்து 5 கழிச்சிட்டோம்னா அந்த எண் 7ஆல் வகுப்படும். அப்படி தானப்பா? இப்போ 600 - 5 = 595. இப்போ லாஸ்ட்டாக 595 எழுதிடும். சரியா? இப்போ முதல் உறுப்பு ஏ தெரியும், கடைசி உறுப்பு எல் தெரியும். பொது வித்தியாசம் T2 - T1லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியாப்பா? இப்போ 301 T1னும் 308 T2னும் 315 T3னும் எடுத்துக்கணும். சரியாப்பா? முதல் உறுப்பு A = 301. பொது வித்தியாசம் D = T2 - T1. T2 வந்து 308 - 301, D = 7. சரியாப்பா? எல்னா கடைசி உறுப்பு 595. இப்போ எண் கண்டுபிடிச்சிடலாமா? மொத்தம் இந்த தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா அதுதான் எண். சரியா? n = L - A/D + 1. சரியா? இப்போது நமக்கு L தெரியும், A தெரியும், D தெரியும். எல்லாத்தையும் பிரதியிடணும். சரியாப்பா? 595 - 301 / 7 + 1. 595லேருந்து 301 கழிச்சா 294 / 7 + 1. சரியா? இப்போ 7ஆல் அடிக்கலாம். 1 7, 4 28, மிச்சம் 1, 14 இருக்கும். 7 14. இப்போ என்ன இருக்குது? 42 + 1. அப்போனா 43. n = 43. இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. எஸ்என் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானப்பா? எஸ்என்னுக்கு ஃபார்முலா SN = n/2 × A + L. சரியா? இப்போ n நமக்கு தெரியும் 43, A தெரியும், L தெரியும். அப்போ ஈஸியாக SN கண்டுபிடிச்சிடலாம். இப்போ n = 43னா இந்த ஃபார்முலாவில் n இருக்கிற இடத்துலலாம் 43ன்னு பிரதியிடணும். S 43 = 43/2 × 301 + 595. கூட்டணும் ரெண்டையும். 5 + 1 6, 9 அப்படியே போட்டுறணும். 3 + 5 8, 896. சரியாப்பா? 43/2 × 896. ரெண்டையும் 896 அடிக்கலாமா? 1 2, 4 2 8, 4 2 8, மிச்சம் 1, 8 2 16. அப்போ 43 × 448 பெருக்குனிங்கன்னா 448 × 43. ஃபஸ்ட்டு 3ஆல் பெருக்கணும். 3 24, மிச்சம் 2, முன்னாங்க 12, 12 2 14, 14க்கு 4, மிச்சம் 1, முன்னாங்க 12, 12 1 13. சரியா? ஒரு ஸ்தானத்தில் கோடு போடுறீங்க. அடுத்து 4 8 32, மிச்சம் 3,
நன்னாங்க 16, 16 3 19 மிச்சம் 1, நன்னாங்க 16 1 17. சரியா? இப்போ கூட்டுறீங்க. 4, 4 + 2 6, 9 + 3 12, மிச்சம் 1, 7 + 1 8, 8 + 1 9, 1 அப்படியே எழுக்கிறீங்க. 19,264. எஸ் 43 = 19,264. தேர்ஃபோர் 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் 19,264 ஆகும். சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.